Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். Welcome to Happy Taste Buds. இன்னைக்கு நாம மகாராஷ்டிரா ஸ்பெஷல் பாக்கர்வாடி இந்த ஸ்நாக்ஸ் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பவுல்ல 3 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. and இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிராம் flour சேர்த்துக்கோங்க. salt to taste. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேன். இது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஹாட் ஆயிலை இதில் சேர்த்துடலாம். இதை வந்து இந்த மாவில் நல்லா நீங்கள் மசாஜ் பண்ணணும். ஸோ அது ஈக்குவலாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். ஸோ இது மெயின் ஸ்டெப்பு. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கையில் இப்படி பிடிச்சி பார்க்கணும். ஸோ இது நல்லா ஹோல்ட் ஆகிட்டு நம்ம முறுக்கு பலகாரம்லாம் செய்யும்போது எப்படி நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போமோ அதே மாதிரி இதை செக் பண்ணி பார்த்துட்டு தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு டோவாக பிசைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ இது பிடிச்சி பார்த்தா நிற்குது பாருங்கள். இப்படி லேசாக அமுத்துனாவே இது வந்து தூள் தூளாக ஆகிடும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்து நம்ம எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கிறதுக்கு நம்ம இந்த எண்ணெயை சேர்க்குறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஒரு டைட் டோவாக பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டைட் டோவாக பிசைஞ்சு இதை வந்து ஒரு 15 to 20 minutes ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம். இப்போ ஸ்டஃப் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூடவே 4 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் செசமி சீட்ஸ் இதையும் சேர்த்துக்கலாம். எள்ளு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா வறுத்துக்கோங்க. சீரகமும் எள்ளும் பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வந்துடுச்சு, நல்லா வாசம் வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேம் பேனில் ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு கிரேட்டட், நான் இன்றைக்கி கொப்பரை தேங்காய் எடுத்திருக்கேன், ட்ரை கோகோனட் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் கோகோனட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பட் கொஞ்சம் நல்லா ட்ரையாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அண்ட் இது கூட ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் லீவ்ஸ். இதில் இருக்க மாய்ஸ்சர் போகிற அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஹிஸ்ஸிங் சவுண்ட் எல்லாமே குறைஞ்சு நல்லா ட்ரையாக ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இதை நம்ம பேன்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் இது கூட நம்ம சேர்க்கக்கூடிய மசாலாஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ்டட் கியூமின் சீட் பவுடர், 4 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், காரத்துக்கு ஏற்ப பிளெயின் சில்லி பவுடர். நான் வந்து இதில் ஒரு 4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் 3 to 4 டீஸ்பூன் அக்கார்டிங் டு யுவர் ஸ்பைஸ் லெவல் நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துக்கலாம். இது இப்போ நான் வந்து ஒரு கோஸ் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். இந்த மாதிரி கோஸ் பேஸ்ட்டாக ஃபஸ்ட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் இதையும் சேர்த்து இப்போ ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், நம்ம ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஸோ போஸ்ட் 20 minutes இந்த மாவை லைட்டாக ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் 4 டிவைட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு போர்ஷன் எடுத்துக்கலாம், மீதியை நான் மூடி எடுத்து வச்சுக்கிறேன்.
இதை நல்லா ரோல் பண்ணிக்கலாம். இதை ஒரு ஸ்கொயர் இல்லைனா ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இது மேலே tamarind அண்ட் ஜாகரி சட்னி ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன் ஆஃப் ஜாகரி அண்ட் tamarind சேர்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா இது ரெடி ஆகிடும். இந்த tamarind சட்னியை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஸ்பைஸ் மிக்ஸ், அண்ட் இது கூடவே சேவை வந்து நீங்கள் நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க, கையிலேயே நொறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதையும் ஒரு லேயர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த இடத்துல தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதை லேசாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்க பீசஸையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது உள்ளே இருக்க லேயர் எல்லாமே வேகணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். கொஞ்சம் இந்த சலசலப்பு அடங்கின பிறகு திருப்பி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீதி இருக்க பீசஸையும் ஃப்ரை பண்ணிவிட்டு பார்க்கலாம்.
பாக்கர்வாடி நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸு. நீங்களும் இந்த ரெசிபியை இதே மெஷர்மெண்ட்ஸோடு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சது அண்ட் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.